வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை ஏன் வருது? வந்தா வாழ்நாள் முழுசும் மாத்திரை சாப்பிடணுமா? அதனால என்ன பாதிப்புகள்? அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். தைராய்டுங்கிறது கழுத்துக்கு முன்புறத்துல ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இந்த இடத்துல இருக்கிற ஒரு உறுப்பு. இது தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இந்த தைராக்சின் ஹார்மோன் நம்ம உடம்புல தலையிலேந்து காலு வரைக்கும் எல்லா உறுப்பும் ஒழுங்கா வேலை செய்யணும்னா இந்த தைராக்சின் ஹார்மோன் நமக்கு தேவை. இந்த தைராக்சின் குறைவா இருந்ததுன்னா என்ன ஆகும்? தலைமுடி உதிரும், ஞாபக சக்தி போகும், புதுசா எதையுமே உத்வேகமா செய்யறதுக்கு முடியாது, சோம்பல் ஆயிடும், தோல் தடிமன் ஆயிடும், வாய்ஸ் கிரஃபி ஆயிடும். நம்ம பேசணும்னா கூட ஸ்லோவா தான் பேச முடியும், ஃபாஸ்டா பேச முடியாது. என்ன பண்ணுறீங்க இப்படிதான் பேச முடியும், ஃபாஸ்டா பேச முடியாது. இருதய துடிப்பு ஸ்லோ டவுன் ஆயிடும், நம்மளோட மசில் வீக்னஸ் ஆயிடும், போன் வீக்னஸ் ஆயிடும். உங்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகள், அதாவது யூட்ரஸ், ஓவரிஸ் இதெல்லாம் வேலை செய்யறதுமே ரொம்ப குறைஞ்சிடும். மாதவிடாய் பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கரு நிக்கிறது இயலாம போகலாம். சோ இப்ப இந்த தைராக்சின் ஹார்மோன் ஏன் சுரக்கிறது கம்மியாகுது? முதல்ல இந்த தைராய்டு பிரச்சனை ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு ஹைப்போ தைராய்டு, இன்னொன்னு ஹைப்பர் தைராய்டு. இந்த வீடியோல நம்ம ஹைப்போ தைராய்டு மட்டும் பார்ப்போம். ஹைப்போ அப்படின்னா கம்மியா வேலை செய்யுது. தைராய்டு ஏன் கம்மியா வேலை செய்யுது? ரெண்டு காரணங்களால இருக்கலாம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட உணவுல அயோடின் டெஃபிஷியன்சி ரொம்ப இருந்தது. இந்த அயோடின்ங்கிறது தைராக்சின் ஹார்மோனோட ஒரு பகுதி, ஒரு முக்கியமான மூலப்பொருள். சோ இந்த அயோடின் டெஃபிஷியன்சியால நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த அயோடினை எல்லா உப்போடையும் சேர்ந்து தான் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அயோடைஸ்ட் சால்ட் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அயோடைஸ்ட் சால்ட் வந்த பிறகு தைராய்டு ப்ராப்ளம் நல்லா குறைஞ்சுது. ஆனா இப்ப திருப்பி தைராய்டு ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு இப்ப ஆக்சுவலா குழந்தை வேணும்னு டெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு 10-15% தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. பிரெக்னன்ட் ஆறவங்களுக்கும் ஒரு 10-15% தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வர தைராய்டு பிரச்சனை எல்லாம் ஒரு ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் அந்த பிரச்சனையில வர மாதிரி தோணுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பே நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு எதிரா வேலை செய்யறது தான் ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ். சோ இப்ப இந்த தைராய்டை வேலை செய்ய விடாம அதற்கு ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புலயே உண்டாகும். அப்ப தைராய்டு சரியா வேலை செய்யாது. தைராய்டு வேலை செய்யலன்னா தைராக்சின் ஹார்மோன் குறையும். தைராக்சின் ஹார்மோன் குறையும் போது என்ன பண்ணும், மூளையில பிட்யூட்ரின்னு ஒரு உறுப்பு இருக்கு. அது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரந்து கொஞ்சம் தைராய்டை தட்டி, அப்பா இன்னும் கொஞ்சம் வேலை செய், இன்னும் கொஞ்சம் வேலை செய் அப்படின்னு ஊக்குவிக்கும். அதனால தான் அதுக்கு பேரு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், TSH சொல்லுவோம். நம்ம தைராய்டு ப்ராப்ளம்க்கு பொதுவா இந்த TSH ஹார்மோனை தான் செக் பண்ணுவோம். T3 T4ங்கிறது ஆக்சுவலா தைராக்சின் ஹார்மோன், அது தைராய்டுல இருந்து சுரக்கிறது. இந்த TSHங்கிறது மூளையில பிட்யூட்ரில இருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன். இதை தான் நம்ம செக் பண்ணுவோம். இந்த T3 T4 அப்படிங்கிற தைராக்சின் ஹார்மோன் குறைஞ்சதுன்னா TSH ஜாஸ்தி ஆகும். இது ஆரம்ப ஸ்டேஜ்ல T3 T4 நார்மலா இருக்கு, TSH மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னா இதை காம்பன்சேட்டட் ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். அதாவது TSH கொஞ்சம் ஜாஸ்தியா சுரந்து தைராய்டை வேலை வாங்கி அதை வேலை செய்ய வைக்குதுன்னு அர்த்தம். பட் T3 T4 குறைய ஆரம்பிச்சதுன்னா நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம கொடுக்கலாம். இதை நிறைய பேர்ல பிராண்ட் நேம்ஸ்ல வருது. அந்த மாத்திரைய நீங்க எப்ப எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலங்காத்தால எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு முதல் காரியமா இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். நீங்க அதுக்காக என்ன பண்ணணும், நீங்க உங்க பாத்ரூம்லயே கூட இந்த மாத்திரை டப்பாவை வச்சிடுறது நல்லது. இந்த தைராக்சின் மாத்திரை ஆரம்பிச்சா வாழ்நாள் முழுசும் போடணுமா டாக்டர், அது என்ன அடிக்ஷன் மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அடிக்ஷன் கிடையாது. நம்ம தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கிறோம். தைராய்டு வேலை செய்யல, அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுசும் வேலை செய்யலன்னா நம்ம வாழ்நாள் முழுசும் மருந்து எடுக்கிற மாதிரி தான் ஆகும். லக்கிலி இந்த தைராய்டு மாத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான மாத்திரை, சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்லாத மாத்திரை.
அதனால நீங்க இந்த தைராய்டு மாத்திரையோ ஐயோ வாழ்நாள் முழுசும் எடுக்கணுமே அப்படின்னு பயந்துகிட்டு எடுக்காம விட்டுடாதீங்க. ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம ஒரு ஆபரேஷன்லாம் பண்ண போறோம்னா காலையில எதுவும் சாப்பிடாம வாங்க, தண்ணி கூட குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அம்மா நீ காலையில எழுந்து இந்த தைராய்டு மாத்திரையை போட்டு ஒரு முணறு தண்ணி குடிச்சிட்டு வா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா தைராய்டு வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருந்து மருந்துகள் வெளியாகிறது கூட டிலே ஆகும். அப்ப நமக்கு வந்து மயக்கம் தெரியலன்னா கஷ்டம் தானே. அதனால தைராய்டு மாத்திரைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாத்திரை. பயப்படாம நீங்க தைராய்டு மெடிகேஷன் போட்டுக்கலாம். இந்த தைராய்டு மெடிகேஷன் போட்ட பிறகு நமக்கு இந்த மாத்திரையினால பிரச்சனைகள் கிடையாது. தைராய்டு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு குழந்தை நல்லபடியா நிக்கும். இந்த தைராய்டு சரியா நம்ம கரெக்ட் பண்ணல, நீங்க பயந்துகிட்டு மருந்து மாத்திரை போடலைன்னா இந்த ஹைப்போதைராய்டு இருந்தா கர்ப்பம் ஆகிறது கஷ்டமாகும், கொஞ்சம் அபார்ஷன் ரேட்டு கூட ஆகும், குறைப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தையோட வளர்ச்சி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துல இந்த தைராய்டு மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன உள்ள இருக்கிற குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இந்த தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா வெளியில வரும்போது அது கிரெட்டின் அப்படின்ற ஒரு பேபியா பிறக்கும். அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம வந்து மருத்துவத்தால நம்ம இந்த வியாதியை ஹைப்போதைராய்டை ஈஸியா சரி பண்ண முடியுது. சரி, தைராய்டு டிஎஸ்ஹெச் வேல்யூ நார்மல் ஆயிடுச்சா இந்த மருந்தை நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடாது. ஏன்னா இந்த ஹைப்போதைராய்டுங்கிறது ஒரு வியாதி இல்லை, இது வந்து நம்ம உடம்புல ஒரு ஹார்மோனோட குறைபாடு. ஸோ அப்ப அந்த ஹார்மோன் இல்லைன்னா நம்ம அந்த ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது அவசியம். நிறைய நேரங்கள்ல இது வாழ்நாள் முழுசும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சில சமயங்கள்ல டெம்பரரியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தைராய்டு மெடிசன் எப்படி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா, பிரெக்னெண்டா இல்லாதவங்கன்னா இந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ 5க்கு கீழே இருந்தா போதும். பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்றவங்க, பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கு ப்ரிஃபரபிளி 2.5 to 3க்கு கீழே இருந்தா நல்லது. அதுக்கு ஏத்த மாதிரி டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு புதுசா தைராய்டு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருக்கேன், தைராய்டு மாத்திரை கொடுக்குறேன், 2 மாசம் கழிச்சு நான் ரிப்பீட் பண்ணும்போது அந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ நார்மலா இருந்தா நீங்க மாத்திரைய அதே டோசேஜ்ல கண்டினியூ பண்ணணும். டிஎஸ்ஹெச் வேல்யூ அப்பவும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்ம தைராய்டு டோசேஜை ஜாஸ்தி பண்ண வேண்டியிருக்கும். அந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருச்சு, 0.3க்கு கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம டோசேஜை ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். கர்ப்ப காலத்துல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற நேரங்கள்ல ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா நீங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ கூட இந்த தைராய்டு டெஸ்ட்டை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதனால இந்த தைராய்டு குறைபாடு இருந்ததுன்னா பயப்படாதீங்க. இதை உணவு மூலம் சரி பண்ண முடியாது. சில பேர் கேபேஜ் சாப்பிடாத, காலிஃப்ளவர் சாப்பிடாதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கேபேஜ் காலிஃப்ளவர்லாம் டெய்லி சாப்பிட்ற ஆள் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் எடுக்கிறதுனால எந்த கெடுதலும் இல்லை. அதனால தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா தைராய்டு மாத்திரை மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு நிறைய பேர் ஹோமியோபதி, சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறது கிடையாது. சித்தா ஹோமியோபதியில் வேறு சில கண்டிஷன்ஸ்க்கு நல்லா வேலை செய்யும். இந்த பர்டிகுலர் தைராய்டு பிரச்சனைக்கு அது பெரிய அளவில் உதவி செய்யறதில்ல. அதனால ரொம்ப யோசிக்காம தைராய்டு பிரச்சனை இருந்தால் தைராய்டு மாத்திரையை ரெகுலராக எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி.